ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஐக்யூவோட ZN டர்போ அண்ட் டர்போ ப்ரோவை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா 360லேருந்து ஒரு கேமரா ஒன்று இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஒன்று தெரிஞ்சுக்கிறது முடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை டேக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்போ தரப்புலேருந்து புதுசாக ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. K12s அப்படின்ற ஃபோனு. இந்த ஃபோன் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா K13 இருந்துச்சுல, அதோட சிமிலராக தான் இருக்குது. இந்த K12sல அப்படி என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த K12 சீரீஸில் ஏற்கனவே K12, K12X, அதுக்கப்புறம் K12 Plus, அதுக்கப்புறம் அதை விட புதுசாக ஒன்று K12sன்ற ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த K12s வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது சிமிலராக வந்து ஸ்பெக் எதுக்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, K13 ஈக்குவலா தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட Full HD Plus ரெசல்யூஷனோட E4 AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. Snapdragon 6 Gen 4 ஓட கொடுக்குறாங்க. 7000 mAh பேட்டரி, பிக்கர் பேட்டரி கொடுக்குறாங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. LPDDR4X RAM கொடுக்குறாங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, ஆம்னி விஷன் OVD 50D40 அப்படின்ற ஒரு சென்சாரோட கொடுத்திருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து 2 MP கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா 16 MP கேமரா, Sony IMX 480 கொடுத்திருக்காங்க. Android 15 கலர் வைஸ் 15 வருது. இது பார்த்தீங்கன்னா Bluetooth 5.2 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன பேஸ் வேரியன்ட், என்ன ரேட்டுக்கு கொடுத்திருக்காங்கன்றது பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட் இந்திய மதிப்பில் 12375 ரூபாய்க்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 20,872 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு ஈக்குவலாக தான் இந்தியாவில் வந்து ஓப்போ K13 லான்ச் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, HMDயோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் HMD Skyline ஃபோன். இந்த ஃபோன் வந்து அடுத்த ஃபோன் எப்போ வரப்போகுது, என்ன டீட்டெயில் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். HMDயோட Skyline 2 இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா HMD Skyline 1ன்றது வேற லெவல் இம்பாக்ட் ஏற்படுச்சு. ஏன்னா நல்ல ஸ்பெக்கோட கொடுத்துருந்தாங்க. நல்ல ஸ்பெக்கு, தரமான ஸ்பெக்கோட கொடுத்துருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. ஆனால் வந்து HMD தரப்புலேருந்து நல்ல ஸ்பெக்கு கொடுத்த ஃபோனாக அது ஒன்று Skyline தான். இப்போ இந்த வருஷம் Skyline 2 எப்போ வரப்போகுதுன்ற மாதிரி டீட்டெயில் ரிவீல் ஆச்சு. கொஞ்சம் ஒரு சில டீட்டெயில் மட்டும் ரிவீல் இருக்குது. அதுன்னு கேட்டிங்கன்னா, HMD மீம்ஸ்ன்றது ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால HMD Skyline 2ஓட அப்டேட் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் HMD Skyline 2 எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அது எப்போ வரும்ன்ற இன்னும் டீட்டெயில் கிடைக்கல. ஆனால் எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன் வேறு நீங்கள் எங்கேயுமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம சேனலில் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் Skyline 2ஓட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இதுதான் வரப்போகுதுன்ற மாதிரி நம்ம தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா HMD Skyline 2ஓட பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 800 nits பீக் பிரைட்னஸோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் Snapdragon 7 Gen 2 ஓட வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி இருக்கும்போது, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும்போது, 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கும்போது, இது LPDDR4X RAM வரப்போகுது. UFS 3.1 ஸ்டோரேஜோட வரப்போகுது. இது 2 வேரியன்ட் வரப்போகுது. 8GB RAM 128, 8GB RAM 256GB வேரியன்ட் வரப்போகுது. கேமரா பொறுத்தவரைக்கும் 180 MP மெயின் கேமரா, 50 MP டெலஃபோட்டோ, அதுக்கப்புறம் 13 MP அல்ட்ரா வைடுன்ற 3 ஒர்த்தபிளான கேமரா வரப்போகுது. செல்ஃபிக்காக 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது Android 15 வரப்போகுதுன்ற மாதிரி டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு வந்திருக்கிற எக்ஸ்பெக்டட் ஸ்பெக் வந்து இது நம்ம டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட்லையும் கொடுத்துருக்கோம், நம்ம சேனல்லையும் சொல்லியிருக்கோம். வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்தா கிடைக்காது. இதுதான் வரப்போகுதுன்றதை இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் என்ன ப்ரைஸ் கோருன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, IQ ZN டர்போ அண்ட் ZN டர்போ ப்ரோ இது ரெண்டும் வேற லெவல் ஸ்பெக்கோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அது என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, IQ வந்து இந்த ஃபோனை வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. IQ இந்த ஃபோனை 28ஆம் தேதி சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால இந்த ஃபோனோட ஸ்பெக் இப்போ கிடைச்சிருக்கு. IQ ZN டர்போ அண்ட் டர்போ ப்ரோவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ZN டர்போ டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ZN டர்போவை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, 6.78 இன்ச் கொண்ட OLED LTPS டிஸ்பிளே வரப்போகுது. 1.5K ரெஸ்டேஷனோட வரப்போகுது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. கேமரா பொறுத்த வரைக்கும் dual கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 50 MP மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. 2 மெகாபிக்சலோட செகண்டரி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல ப்ராசஸர் பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 8400 சிப்செட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பெருசா பேசப்படுகிறது ZN டர்போவை பொறுத்த வரைக்கும் பிக்கர் பேட்டரி கொடுத்திருக்காங்க. 7620 mAh கொண்ட பேட்டரி, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ZN டர்போ ப்ரோ பக்கம் வந்தோம்னா அதுல என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட OLED LTPS டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 1.5K ரெசல்யூஷனோட வரப்போகுது.
அது மட்டும் இல்லாமல் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 8 MP செகண்டரி கேமரா வருது. அதுக்கப்புறம் வந்து இதில் ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட லேட்டஸ்ட் ப்ராசஸர்னா ஸ்னாப் டிராகன் 8s Gen 4ன்ற ப்ராசஸர் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக 0 to 100 வந்து 33 மினிட்ஸ்லேயே ஏறிடும் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த ரெண்டு ஃபோனும் ஐக்யூ தரப்புலேருந்து அடுத்ததாக வரப்போது சைனாவில் ஏப்ரல் 28ஆம் தேதின்றது தெரிஞ்சுங்க. வேற லெவலாக இருக்குது ஸ்பெக் வைஸ். நம்ம அடுத்த பக்கம் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா போர்ட்ரானிக் தரப்புலேருந்து ஒரு ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரானிக் தரப்புலேருந்து ஃபீனிக்ஸ் 30 வாட்ஸ் கொண்ட ப்ளூடூத் ஸ்பீக்கர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அப்படி என்ன கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அவுட்டோர்ஸ்க்கான ஸ்பீக்கர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கான ஒரு கேரி பண்ணுறதுக்காக ஒரு லெதர் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது காம்பேக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. 30 வாட்ஸ் கொண்ட ப்ளூடூத் ஸ்பீக்கர். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து இதில் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ப்ளூடூத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.3 வர. அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டர் டிவைஸ் பேரிங் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஸ்டேபிள் கனெக்டிவிட்டி இருக்கு, இம்ப்ரூவ்டு பவர் எஃபிஷியன்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஸ்டீரியோ மோட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இன்னொரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க டூயல் ஸ்பீக்கரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இது அவுட்டோருக்காக யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அது மட்டும் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இதுல கால் அட்டென்ட் பண்றதுக்கான பட்டன் இருக்கு. அது மட்டும் இல்லாம வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நீங்க வந்து சார்ஜ் பண்ணீங்கன்னா ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 6 hours பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது இந்த போர்ட்ரானிக்ஸ் இந்த ஃபீனிக்ஸ்ன்ற ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ஆஃபர் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 2599 ரூபாய்க்கு இந்த ஆஃபர் பிரைஸாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இது portronics.com அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஆனால் நான் சர்ச் பண்ண வரைக்கும் அமேசானில் எங்கேயுமே கிடைக்காது, portronics.comல மட்டும் இருக்கும். அதுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த லிங்க் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்ரானிக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போவீங்க. அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிடுவீங்க. நீங்கள் வேணால் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. இதில் தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அமேசானில் கிடைக்கல, அதனால தான் இங்கே மட்டும் நான் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம், அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Insta360 தரப்புலேருந்து ஒரு புதிய கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேமரா ஏஐ கேமரான்னு சொல்லியிருக்காங்க. Insta360லேருந்து X5 லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணால் X4 சக்ஸஸ் காரணமாக இந்த வாட்டி X5 கொண்டு வந்திருக்காங்க. இந்த X5 பார்த்தீங்கன்னா பெரிய லார்ஜ் சென்சாரோட வருது, 1/1.28 சென்சார் வருது. இதில் ட்ரிபிள் ஏஐ சிப் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் ஏஐ சிஸ்டம் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்க, இம்ப்ரூவ்டு இமேஜ் குவாலிட்டி என்கேஜ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ என்கேஜ் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 8K 30 FPS வரைக்கும் 360 டிகிரி வீடியோ எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா இவங்க மெயினாக இதில் ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஏஐ பவர் யூஸ் பண்ணி லோ லைட் பவரில் எடுக்கிற வீடியோவை நல்லா கிறிஸ்பாக நல்லா நேச்சுரல் கலரோட கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த Insta360 வீடியோ உடனே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் உடனே எடிட் பண்ணிக்கலாம், க்ளவுட் பேஸ் எடிட் பண்ணுற மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஒன் டைம் சார்ஜ் போட்டால் எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து 2400 mAh பேட்டரி இருக்குது. இதன் மூலமாக நீங்கள் 185 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5.7K ரெசல்யூஷனில் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது 185 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 20 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் உங்களுக்கு 80% ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஹாரிசன் லாக் மூலமாக ஸ்டேபிள் ஃபுட்டேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ வந்து இந்திய வேரியண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்திய மதிப்பில் 54,990 ரூபாய் இருக்கு. இந்திய வேரியண்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் Amazon.comல இது கிடைக்கிற ப்ராடக்ட் லைனுக்கு போயிடுவீங்க. அதுவே வந்து நீங்கள் குளோபல் வேரியண்ட் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்காக குளோபல் வேரியண்ட் கொடுத்துருக்கோம். அது வந்து இதோட Insta360யோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிருக்கும், இங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. குளோபல் வேரியண்ட் வந்து விலை கம்மி தான், அதை கம்பேர் பண்ணக்குள்ள இந்திய வேரியண்ட் வந்து விலை அதிகம் தான்ன்றது தெரிஞ்சுங்க. குளோபல் வேரியண்ட் வெறும் $549 தான், அதோட இந்திய வேரியண்ட் வந்து ஒரு 8000 அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எங்கள் AKWorldwide.com ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனல் கமெண்ட் நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, கண்டிப்பாக டிஎம் பண்ணிங்கன்னா ரீப்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சொல்கிற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் ஆஃபர்ஸையும் அங்கே ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.